எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 25 அதிகாரம் 23 மத்தேயு 25:23. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். கர்த்தர் நம்மளது எதிர்பார்க்கிறது அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்திருக்கிற, கொடுக்கப்பட்டிருக்கிற, நாம் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுடைய அந்த பர்ஃபெக்ட்னஸ், நம்மளுடைய அந்த தூய்மையான நிலைமைக்காக இல்லை. நாம் சின்ன சின்ன விஷயங்களை கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம் பாருங்களேன், அதை கர்த்தர் பார்க்கிறார். யாருமே பார்க்காத விஷயங்களை, யாருமே நம்மை பற்றி அறியாத காரியங்களை, யாருக்கும் நம்மை பற்றி தெரியாத காரியங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் போய் யார் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்க. அந்த சின்ன சின்ன காரியங்கள், அந்த சின்ன சின்ன உண்மையான விஷயங்களை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கேற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, ஸ்டூவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா பொறுப்பாண்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் கணக்களிப்பு அப்படின்றது. இது இந்த வருஷத்துல இந்த சைக்கிள் வருது பாருங்க, அதாவது இந்த பிரசங்கங்களுக்கான குறிப்பில் இந்த ஏபிசின்னு வாங்க, எல்லா வருஷமே இந்த பொறுப்பாண்மை பற்றி பேசுவோம், ஸ்டூவர்ட்ஷிப். இந்த ஸ்டூவர்ட்ஷிப்பில் தான் என்னுடைய ஃபைனல் இயர் சர்மன், அதாவது அருளுரையை நான் கொடுக்குறேன். அப்போ ரொம்ப எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு டாபிக் இது, இந்த ஸ்டூவர்ட்ஷிப், பொறுப்பாண்மை அப்படின்றது. இந்த உலகத்திலே நம்ம எல்லோருக்கும் கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது, திருச்சபையிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி. சில நேரங்களே பொறுப்பு நிறைய வகையாக உண்டு. ஒரு சில பொறுப்பு ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு வாங்க, ஒரு சில பொறுப்புகள் சாதாரண வேலைகளாக இருக்கலாம். ஆனால் எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவை ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பது ஒரு பொறுப்பு, ஆமாவா இல்லையா? மனைவியா இருக்குதுன்னா சொல்லுங்கயா, நல்ல மனைவியா இல்லையான்றது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணுன்றீங்களா? ரைட். அப்போ நீங்கள் ஒரு மனைவியாக இருப்பது ஒரு பொறுப்பு, நீங்கள் ஒரு தாயாக இருப்பது ஒரு பொறுப்பு. அதே போல ஆண்கள் கணவராக இருப்பது ஒரு பொறுப்பு, பிள்ளைகளுக்கு தந்தையாக இருப்பது பொறுப்பு, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு குழந்தைகளாக பிள்ளைகளாக இருப்பது பொறுப்பு. எல்லாமே ஒரு பொறுப்பு தான். ஆனால் இந்த பொறுப்பு எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் வருகிறது. நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் தான், உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் ஆசீர்வாதமா பாக்குறீங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்களேன். ஒரு சிலர் எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்டா, ஐயா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம், எனக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக பட்டியலிடுகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லா ஆசீர்வாதமும் ஒரு பொறுப்போடு வருகிறது, ஆமாவா இல்லையா? எவ்ரி பிளெஸிங்ஸ் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றீங்க ஐயா அப்படின்னு புரியுதா? இது தெளிவாக நான் சொல்றேன் பாருங்க. நீங்க திருமணம் செய்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? நீங்கள் திருமணம் செய்து கொண்டவர்களை பார்த்துக்கணும், அவங்களோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழணும். எது வரையிலே? மரணம் வரையிலே, டைவர்ஸ் வரையில கிடையாது. எது வரையிலே? மரணம் வரையிலே. ஏன்னா போன வார திருமணத்தை பத்தி நம்ம பார்த்துருப்போம், அதனாலதான் கண்டினியூஷனா சொல்றேன். திருமணம் என்பது இறுதி வரையிலே அந்த பொறுப்பை சுமப்பது, ரைட்டா? அடுத்தது நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலையை நீங்க ஆசீர்வாதமா பாக்குறீங்க. ஏன் ஆசீர்வாதமா பாக்குறீங்கன்னா அதுல என்ன வருது? வருமானம் வருகிறது. ஆனால் நீங்கள் வேலைக்கு போய் சும்மா உட்கார்ந்தா உங்களுக்கு வருமானம் வராது. அந்த வேலையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு இன்ஜினியராகவோ இல்ல ஒரு டீச்சராகவோ இல்ல ஒரு கிளர்க்காகவோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு சில வேலைகள் இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் உண்மையாக செய்தால்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போலதான் பிள்ளைகள். நீங்க இந்த பிள்ளைகளை பத்திரமா பார்த்துப்பீங்க, இதை நல்லா வளர்ப்பீங்கன்னு கடவுள் இந்த ஆசீர்வாதத்தோடு நமக்கு என்ன கொடுக்கிறோம்? ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நிறைய நேரத்துல பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவேன், உன்னால நான் பெத்ததுக்கு அப்படின்னு, உன்னை யார் பெத்துக்கு சொன்னா அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க. நானா உன்னை பெத்துக்கு சொன்னேன். கரெக்டு தான். நம்ம தான் வேண்டி வேண்டி அந்த பிள்ளைய என்ன பண்ணோம்?
அதுக்காக ஜோம் பண்ணோம், கஷ்டப்பட்டோம், அதுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அது இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது எல்லாமே நம்ம தான். அப்போ அந்த குழந்தை கர்த்தர் நம்ம இடத்தில் கொடுக்கிறார் என்றால் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் எல்லா பொறுப்புகளுக்கும் நாம் உண்மையாக இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்துல நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேயா, சும்மா போயிட்டு என்ன பண்ணுவேன், ஃபிங்கர் வச்சுட்டு வந்துடுவேன், நான் சும்மா போயிட்டு என்ன பண்ணுவேன், சைன் பண்ணிட்டு வந்துடுவேன். அது தவறு. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன், உண்மையா இருக்கணும். ஏனென்றால் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனே கர்த்தர். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை உண்மையாய் இல்லாத பட்சத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து போயிருக்கும். உண்மை அதுதாங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சின்ன சின்ன பொறுப்புகள் எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்க. அந்த உண்மைத்தன்மை தான் நம்மை பெரிய ஆசீர்வாதத்தை கிட்டே நம்ம வழி செல்லும். முக்கியமா ஒண்ணு, என்ன ஆசீர்வாதத்தையும் பணத்தை வச்சு மதிப்பீடு செய்யக்கூடாது. ரைட்டுங்களா? எல்லாமே பிசினஸ் கிடையாது, பணம் முக்கியம் இல்லை. பவுல் அழகா சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம், பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய கல்லூரியில எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேராசிரியர் நம்முடைய பேராயத்தை சார்ந்தவர். அவரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய உண்மையான பேர் தியோஃபிலஸ் அப்பாவு. அவர் செல்லமா நாங்க என்னன்னு கூப்பிடுவோம்னா பரட்டைன்னு கூப்பிடுவோம். அவர் என்னன்னு கூப்பிடுவோம், பரட்டை. அவருடைய பாடல்கள் நிறைய இருக்குது. நம்முடைய கீர்த்தனைகள்ல பாத்தீங்கன்னா கீழே பரட்டைன்னு போட்டிருப்பாங்கன்னா அப்பாவுன்னு போட்டிருப்பாங்க, தியோஃபிலஸ் அப்பாவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவர் நம்முடைய பேராயத்தை சார்ந்த ஒரு ஆயர் தான். ஒரு காலகட்டத்தில் அவர் இறையல் கல்லூரியில டீச் பண்ண போகிறார். அவர் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். ரொம்பலாம் ஆடம்பரமா இருக்க மாட்டாரு, எளிமையா இருப்பாரு. ஒரு நீண்ட ஜிபா போட்டிருப்பாரு, நல்லா பரட்ட தலையோடு இருப்பாரு. ஒரு பெரிய கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாரு. செல்போனு, அதுக்கு ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாரு. ரொம்ப ஏழை எளிய மக்கள் இடத்துல ரொம்ப சகஜமாக பேசக்கூடிய ஒரு ஆயர், ஒரு ஆசிரியர். நிறைய இறையல்களை ரொம்ப சிறப்பாக எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இன்னைக்கும் அவருடைய இறையல் ரொம்ப ஆழமானது. அவருடைய நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த திருச்சபைகளில் பார்க்க முடியும். எங்களுடைய காலேஜில் இந்த ஓர் உலை திருவிழான்னு ஒன்று நடத்துவோம். ஓர் உலை திருவிழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 12 நாங்கள் குரூப்பாக பிரிஞ்சிருப்போம். நாங்கள் எல்லாருமே மாசத்துல ஒரு முறை ஒரு பிடி அரிசி கொண்டு 1 கிலோ அரிசி கொண்டு தனி பானைகளை சமைத்து அதை எல்லாவற்றையும் ஒரு தேக்ஸால ஊற்றி அந்த கஞ்சை நாங்கள் ரெடி பண்ணி அதில் பிரின்சிபல்ல இருந்து அங்கே வேலை செய்கிற கடைநிலை பணியாளர் வரையில அந்த கஞ்சியை தான் ஒரு நாளைக்கு குடிப்போம். ஏன் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை அவர் சொன்னார். இந்த திருவிழாவை எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கு. ஏனென்றால் அவர் கருங்குழியில ஆயராக இருக்கும்பொழுது, செங்கல்பட்டு பகுதியில் அவர் ஆயராக இருக்கும்பொழுது அவருடைய திருச்சபை இறை மக்களை சந்தித்து பேசிட்டு இருந்தார் மரத்தடியில. அப்படி பேசும்போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஒருவேளை நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் ஒரு விஷயாக அதை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அப்போ எல்லாருக்கிட்டே கேட்டாரா, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு, காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. என்ன சாப்பிட்டீங்கன்னு போது ஒருத்தர் நான் இட்லி சாப்பிட்டேன்னார். இன்னொருத்தர் சொன்னார் நான் தோசை சாப்பிட்டேன்னார். இன்னொருத்தர் சொன்னார் நான் பிரியாணி சாப்பிட்டேன். இன்னொருத்தர் சொன்னார் நான் கஞ்சி குடித்தேன்னார். இன்னொருத்தர் நான் சாப்பிடவே இல்லை, வருமானம் இல்லை, காசு இல்லை அப்படின்னா. அப்போ கடவுள் அவர் ஒரு கேள்வி கேட்டாரா, என்னையா கடவுள் அவரு? கடவுளை நம்ம என்னன்னு சொல்றோம்? கடவுளை நம்ம என்னன்னு சொல்றோம்? அப்பா பிதாவேன்றோம். என்னடா அப்பாவா கடவுள்? ஒரு பிள்ளைக்கு இட்லி கொடுக்குறாரு, ஒரு பிள்ளைக்கு தோசை கொடுக்குறாரு, ஒரு பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்குறாரு, ஒரு பிள்ளைக்கு கஞ்சி கொடுக்குறாரு, ஒரு பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இவன்லாம் ஒரு நல்ல அப்பனான்னு கேட்டாரு. சபை மக்களால் அப்படி டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா ஆயர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்போதான் அவர் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பானாவும் நல்லவன் தான். என்னது, அவர் இப்படிதான் பேசுவார் கடவுளை அந்த கிராமத்து ஸ்லாங்ல. அப்பா என்னவோ நல்லவன் தான், இந்த அண்ணன் தம்பிங்க தான் சரி கிடையாது. யாரு சரி கிடையாது? அண்ணன் தம்பிங்க. ஏன் சரி கிடையாதா? ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ண வைக்கிறான், கஞ்சி குடிக்க வைக்கிறான். நான் நல்லா இருக்கணும், நான் பணக்காரனா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொருத்தன் என்ன பண்றான், ஏமாத்துறான், சுரண்டான். அதனாலதான் ஒருத்தன் உயர்வா இருக்கிறான், ஒருத்தன் என்னவா இருக்கிறான், தாழ்வா இருக்கிறான். இதுல அப்பா தப்பு இல்ல, இது யார் தப்பு? பிள்ளைங்களோட தப்பு. அப்ப அவர் ஒரு கணக்கு சொல்றார். ஒரு கிராமத்துல ஒரு தெருவுல 20 வீடு இருக்குது.
20 வீடும் ஒவ்வொரு நாளும் காலையில சமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். தனித்தனி அடுப்பு, தனித்தனி காய்கறி, தனித்தனி மளிகை சாமான், இப்படி எல்லாம் இருக்குது. இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதே இந்த 20 பேரும் சேர்ந்து சமைச்சாங்கன்னா அவ்வளோ பேர் தனித்தனியா சமைக்கிற அமௌண்ட்ல பாதி கூட வராதுன்றாரு. ஆமாவா இல்லையா? 20 பேர் தனித்தனி அடுப்பு வச்சு சமைக்கிறத காட்டிலும் 20 பேர் சேர்ந்து ஒரே அடுப்பை வச்சு சமைக்கும் போது அது எப்படி இருக்குமா, அதுக்கான வருவாயும் இதுக்கான அந்த செலவினமும் கம்மியா இருக்கும்ன்றார். உண்மையிலே அதுதான். அப்ப நம்ம ஏன் இந்த தனித்தனியா என்னைக்கு நம்ம பிரிந்து போகிறோமோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகள், இந்த பொறாமை, இந்த வேற்றுமை, நீயா நானான்ற போட்டிகள் எல்லாம் உருவாகிறது குடும்பங்கள்ல. நம்ம எல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளைகள் சொல்லும் போது நம்ம எல்லாம் ஒன்னாதானே இருக்கணும். ஆதி திருச்சபை அப்படிதானே இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து எங்க கொட்டினாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல கொட்டினாங்க. அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அவங்க செஞ்ச ஒரே வேலை என்னன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரை பத்தி சொல்றதுதான். அப்ப அதுதான் வந்து இறையாட்சி, அதுதான் விண்ணுலகம், அதுதான் பரலோகம்னு சொல்லி அவர் வந்து அந்த டெஃபினிஷன் கொடுக்கிறார். இததான் இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனத்துல பண்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு உணவு என்ன பண்றாரு? பகுது கொடுக்கிறார். உண்மையான திருவிருந்து என்பது ஒரே உணவுல எல்லாருமே சாப்பிடுறதுதான். பணக்காரன், ஏழை, அதாவது உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆணு, பெண்ணு, எந்த வேற்றுமை இல்லாமல் நம்ம எல்லோரும் ஒரே மனப்பான்மையோடு சாப்பிட்ற அந்த உணவு தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது இந்த பேராசிரியர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் பிள்ளைங்களோடு உட்காரும் பொழுது இப்படி ஸ்டேஜில் நின்னெல்லாம் பேச மாட்டார். கிளாஸ்ல தரையோடு தரையா பசங்க கூட உட்காருவார். அவர் வந்து உட்காரும் பொழுது செருப்பை தூரமா வைப்பார். அந்த செருப்பு மேலேயே காசை வச்சிருவார். அவர் பர்ஸ் எடுத்து வச்சிருவார். பசங்கள்லாம் கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்போம், என்ன அண்ணா இப்படி பண்றீங்க அப்படின்னா, செருப்பும் பணமும் ஒன்று ரெண்டுமே என்னது ஒன்று தான். அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதுக்கு என்ன பண்ணிடணும்? கொடுக்கணும். செருப்புக்கு என்ன மரியாதை அதே தான் என்னத்துக்கு? பணம். இனி நிறைய பேர் பணத்தை எது மேல தூக்கி வச்சுக்கிறாங்க? தலை மேல தூக்கி. எல்லாமே பணம் தான் ஆயிடுறாங்க. கிடையாது. இந்த பணம்ன்றது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எளிமையாக அவர் அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்கிறார். இது எல்லாமே எங்கன்னா ஆண்டவருடைய டீச்சிங். அதான், உங்களுக்காக பணப்பை என்ன பண்ணாதீங்க, எடுத்துட்டு போகாதீங்க, எளிமையாய் வாழுங்க, கர்த்தரை நம்பி வாழுங்க. ஆண்டவர் இயேசு சொல்றார், ஆகாய்த்து அது விதைப்பதும் இல்லை அறுப்பது, அவைகளையும் பிதாவானவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர் அல்லவா? அப்ப நம்ம ஏன் உலகத்தின் காரியங்களை குறித்து, உலகத்தின் பணத்தை குறித்து, உலகத்தின் பொருளை குறித்து கவலைப்படுறோம்? இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மிகப்பெரிய கவலையே பணம் இல்லை, காசு இல்லை, நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை, செல்வம் இல்லை, நிலம் இல்லை, செல்வாக்கு இல்லை, இதுதான். ஆனா கடவுள் சொல்றாரு, முதலாவது ராஜ்யத்தையும், இதெல்லாம் செகண்டரி. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டாம் தரமானது முதல் தரமா மாறிச்சு, முதல் தரமானது ரெண்டாம் தரமா மாறிச்சு. பணம் எல்லாம் செகண்ட் தான். எதுதான் முக்கியமானது? கடவுள் தான் முக்கியமானது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? காசே தான் கடவுளே, அது கீழே தான் ஆகிட்டோம். ஏன்னா இன்னைக்கு கடவுளே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நீதிமொழிகள்ல ரொம்ப அழகான வசனம், நேற்று ராத்திரி இதை படிச்சுட்டு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுகிறோம். நானும் ஐரமா, எவ்வளோ அழகாக அந்த வசனம் இருக்குது பாருங்க. நீங்கள் எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7-9 ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் கஷ்டம் ஏதாவது வரும்போது இந்த வசனத்தை எடுத்து படிங்க. என்னென்ன மறுபடியும் சொல்லுங்க. 2 மனு, ஐ கிவ் 2 பெட்டிஷன்ஸ். யாரு கேட்கிறாரு? யாரு கேட்கிறாரு? சாலமோன் ஞானி, உலகத்திலே தலை சிறந்த ஞானி, கடவுளிடத்துல 2 விண்ணப்பதான் வைக்கிறார். நம்ம ஆளுங்க விண்ணப்பம் வச்சா போத பாருங்க, அப்படியே ரோலா போவோம். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு என்ன பண்ணுவோம்? எழுதி தள்ளிடுவோம். ஆனா அவ்வளவு பெரிய அறிவாளி கடவுளிடத்துல 2 முறை மனுவை தான் கொடுக்கிறார். 2 பெட்டிஷன் தான். வாசிங்க. நான் மரிக்கும் பரியந்தமும் அவையில் எனக்கு மறுக்காமல் தானே, நான் சாகிற வரையில எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி 2 பெட்டிஷன் கொடுக்கிறார். வாசிங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ரொம்ப அழக. நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், எனக்கு தரித்திரத்தை கொடாமலும் ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு சொல்லியிருப்போம்.
ஏங்க கொடாதீங்க எப்படி சொல்வீங்க நீங்க? இன்னைக்கு நம்ம பண்ற ஜபெல்லாம் என்ன இருக்குது? ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், நகை வேணும், இது வேணும், வண்டி வேணும், கார் வேணும். நம்மளுடைய தேவைகள் சார்ந்துதான் நம்ம ஜபம் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னா அது டைமிங் பிரிச்சு பாருங்க. கர்த்தரை ஆராதிக்க எவ்வளவு நிமிஷம் நம்ம யூஸ் பண்றோம்? கர்த்தர் இடத்துல மனு கொடுக்க எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறோம்? இது வேணும், அது வேணும், அது வேணும், நம்ம மனு கொடுக்கறது எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய 80% ஆஃப் டைம் என்ன எதுக்காக கேட்டிருப்பீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்காக வச்சிருப்பீங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்துறது 2 நிமிஷம் கூட இருக்காது. கடவுளை ஆராதிக்கிறது 1 நிமிஷம் கூட இருக்காது. அப்ப இது எல்லாமே மாறணும். அதுதான் அழகா ஞானி கேட்கிறாரு 2 விஷயத்துல. ஒண்ணு பொய்யான விஷயத்தை எங்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருங்க, எல்லாமே உண்மையா என்கிட்ட இருக்கட்டும். 2வது என்ன சொல்றாருன்னா தரித்திரத்தை கொடாமலும் ஐஸ்வர்யத்தையும், நம்மளா இருந்தா தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு கேட்போம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. பொய் வசனங்களை எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பதாக. டோன்ட் கிவ் மீ. எனக்கு வேண்டாம். எது வேணாம்? எனக்கு புவரா இருக்கிறதும் வேணாம், ரிச்சா இருக்கிறதும் வேணாம். எனக்கு பணக்காரனாக இருப்பது வேண்டாம், தரித்திரனாக இருப்பது வேண்டாம். அதுக்கு அடுத்தது அழகா சொல்றார், வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் உம்மை மறுதலித்து. யாரு கடவுள்? நீங்க பணம் வந்துட்டா போதும். நிறைய பேருக்கு இருக்கிற திமிருனா யாரா அவன் கடவுள்? Who is the God? நான் தான் கடவுள். யாரு? வரலாற்றில் அப்படிதான் பார்க்கிறோம். சீசர் எல்லாம் அரசர்கள் எல்லாம் தாங்களே என்னன்னு சொல்லிட்டாங்க, கடவுள்ட்டாங்க. காரணம் என்ன? அவங்க கிட்ட எல்லாம் பணமும் இருந்தது. ஆனால் அதுதான் சொல்றாரு இங்க ஞானி சொல்றாரு. ஞானி கிட்ட எல்லாமே இருக்குது. சாலமோன் அரசர்கிட்ட பொன்னும் வெளியும் எல்லாமே கொட்டி கிடக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கு அந்த பணம் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். அது வந்தா நான் என்ன கேட்க ஆரம்பிச்சிடறேன்? கர்த்தர் யார்? Who is the God? அப்படின்னு நான் கடவுளை யார் என்று கேட்க ஆரம்பிக்கிறேன். அடுத்தது வாசிங்க. தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியே எனக்கு அல்லது தாரோ. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. எனக்கு அதிக பணமும் வேண்டாம், எனக்கு தரித்திரமும் வேண்டாம், என் படியே எனக்கு அளந்து தாங்க. இதைதான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல மாத்துகிறார். என்னன்னு மாத்துறாரு ஜெபத்துல? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்க தாரும். நாளைக்கு வேண்டாம், தலைமுறைக்கு தேவையானது எனக்கு வேணாம், அன்றன்றைக்கு தேவையான படியை எனக்கு அளந்து தாரும். இது எங்க நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்றால் மன்னா. ஆமாவா இல்லையா? இந்த மன்னா ரொம்ப ஆச்சரியங்க. நமக்கு ஒரு 10 பேருக்கு சோறு சேர்ந்து போறது கஷ்டமா இருக்குது, 4 பேருக்கு சாப்பாடு செய்யறதே கஷ்டமா இருக்கு. கர்த்தர் 40 வருஷமும் அத்தனை 1000 பேருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? மன்னாவை கொடுத்திருக்கிறார். அதுவும் கோஷன்ட் மன்னாதான். அப்படின்னா என்ன? அளவுதான். அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமா இல்ல, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவா இல்ல. அப்போ உங்க வாழ்க்கையில பணம் 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 அதிகமா சேர்க்காதீங்க. நீங்க அதிகமா சேர்த்தா அந்த பணம் என்ன ஆயிடும்? பூச்சரித்து போயிடும். அந்த பணம் மண்ணுக்கு மண்ணாய் போயிடும். அந்த பணம் உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். நீங்கள் குறைவாய் சேர்த்தால் உங்களுக்கு குறைவா இருக்காது. கர்த்தர் அதனுக்கு தேவையானதை நிறைவாய் தருகிறார். சங்கீதத்தில் அழகா ஒரு வசனம் இருக்குது. நான் முதிர் வயது உள்ளவனாக இருந்தேன், நான் இளமை உள்ளவனாக இருந்தேன், ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் நீதிமான்களுடைய பிள்ளைகள் எதுக்கு அலைந்து திரிந்தது இல்லையா? அப்பத்துக்கு அலைந்து திரிந்தது கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது சாப்பாடு இல்லாம நம்ம அழுது இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல இல்லவே இல்லைன்னு என்னைக்குமே இருந்தது இல்லையே. கடவுள் எப்படியோ ஒரு சூழ்நிலையை நம்மளை போஷிக்கிறார்ல, நமக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார்ல, நல்ல உணவை தருகிறார்ல, நல்ல உடையை தருகிறார்ல. கடவுளுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாசித்த விடுதலை பயணம் யாத்திராகமும் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-7 2 பேரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவர் பேர் என்ன? பெத்சலேமும் ஒகாலியாவும் 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒகாலியாவும் இந்த பெத்சேலும். இந்த 2 பேரை யார் என்றால் கர்த்தருடைய கூடாரத்தை கட்டுகிறவர்கள். ரைட்டா? they are the tent makers.
டேபர்னக்கல்ல பில்ட் பண்றவங்க, கர்த்தருடைய கூடாரத்தை கட்டுகிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் அவங்க அறிவாளிகள் கிடையாது. அவங்களுடைய தொழில் என்ன? ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ரைட்டா? நாடோடிகள், அலைந்து திரிகிறவர்கள், உணவுக்காக அலைஞ்சு திரிகிற நாடோடி மக்கள். ஒரு காலகட்டத்தில் அவங்க கூலிகளாக மாறுகிறார்கள். எப்படிப்பட்ட கூலிகள் என்றால் அகதிகளாக. எகிப்துல செங்கல் வேலை செய்கின்ற தொழிலாளிகளாக, வர்க்கத்தினராக மாறுகிறார்கள். அன்றாட கூலிக்காக வேலை செய்யற. அன்னைக்கு நீ வேலை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு இல்ல, சாப்பாட்டுக்கான பொருள் கிடைக்கும். அந்த அந்த உணவுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்கும். நீ என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் போய் விறகுகளை தேடிதான் நீ என்ன பண்ணும்? சமைக்கணும். அது அவங்களுக்கு தண்டனையா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எந்த டெக்னாலஜியும் டெக்னிக்கல் அறிவு இல்லாத சாதாரண நம்மளை போல பாமர மக்கள். நமக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாதுங்க. ஒருவேளை நம்ம ஜென்ரேஷனோ இல்லை நம்முடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க. நம்முடைய தகப்பன்மார்களுக்கோ நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கோ ஒன்றும் பெருசா இருந்திருக்காது. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, எங்க அப்பா சொல்லுவார், எங்க தாத்தா ஏன் கிறிஸ்தவராக மாறினாங்கன்னா, அன்னைக்கு எங்க ஊர்ல வந்து அந்த கஞ்சிக்கான மாவும் பிரெட் பேக்கெட்டும் மிஷினரிங்க கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் கிறிஸ்டின்ஸா மாறணும் அப்படின்னு சொல்லுவார் எங்க தாத்தா. அதனாலதான் எங்க ஊர் ஜப ஆலயத்துல வந்து ஒரு வசனத்தை போட்டிருப்போம். எங்க சர்ச்சு தனியா இருக்கும், ஜப ஆலயம்ன்றது காலனிக்குள்ள இருக்கும். அப்போ வந்து என்னன்னு போட்டிருப்பாங்கன்னா, நம்மை தாழ்வில் நினைத்தவரை. ஏன்னா எங்களுக்கு உணவு இல்லை, மூதாதையருக்கு உணவு கிடையாது, அவங்க நாடோடிகள், நிலம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் நிலம் கிடையாது. யாருக்கிட்ட நிலம் இருக்கும்? அன்னைக்கு ஜமீன்தார்கள்கிட்ட நிலம் இருக்கும். அப்ப நம்ம ஆட்கள் என்ன வேலை செஞ்சிருந்தாங்க? கூலி வேலை. ஒரு நாள் உணவுக்காக காலைல இருந்து சாலை வேலை செஞ்சுட்டு அந்த எஜமான் முன்னாடி, அந்த ஜமீன்தார் முன்னாடி கையை கிட்டி துண்டோடு நிற்பாங்க. பொம்பளைங்க எல்லாம் மடியை பிடிச்சி நிற்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த மடியில் என்ன பண்ணுவாங்க? நெல்லு தான் போடுவாங்க, அரிசி போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? நெல்லு தான். அந்த நெல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை குத்தி அதை பிரிச்சு அரிசி எடுத்து கஞ்சி குடிச்சு தான் என்ன பண்ணோம் அன்னைக்கு தூங்கணும். அப்படிப்பட்ட தாழ்வான நிலையில் இருந்தவர் நம்மை மிஷினரிமார்கள் வந்து மாத்துறாங்க. நம்ம ஊர்ல கல்வி கிடையாது, காலனில கல்வி கிடையாது, நமக்கு கல்வி அறிவு கொடுக்குறாங்க, மருத்துவத்தை கொடுக்குறாங்க, நம்ம வாழ்க்கையை என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. அதனாலதான் வசனம் அழகா எழுதி வச்சிருப்போம், நம்மை தாழ்வில் நினைத்தவரை யாருமே நம்ம நினைக்கல. நம்மள மனிதனாக மதிக்காத ஒரு வேளையிலே கர்த்தர் நம்மை மதித்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு நல்ல ஆடம்பரமா இருக்கிறோம், நல்ல பேண்ட் ஷர்ட் போடுறோம், நல்ல ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், நல்ல கார்ல போறோம். அன்னைக்கு தெருவுக்குள்ள நடந்து போக கூடாது, ஊருக்குள்ள நடந்து போக கூடாது, செருப்பு போடக்கூடாது. இப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்மை மாற்றி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார்ல. காரணம் என்னவென்றால் அந்த இயேசுவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம் என்றால் அந்த மேலை நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இயேசுவின் அன்பு நம்மை மாற்றி இருக்கிறது. அது போலதான் இஸ்ரவேல் மக்கள் படிப்பறிவில்லாத, டெக்னிக்கல் ஐடியாலஜி இல்லாத ஆடு மாடு மேய்க்கிற நாடோடிகளாக இருந்தார்கள், தினக்கூலிகளாக இருந்தார்கள். அவங்க எகிப்துல இருந்து கானானுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அறிவு கிடையாது, டென்ட் கட்டுறதுக்கு தெரியாது. ஆனால் அதில் 2 பேரை கர்த்தர் தெரிவு செய்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகா அவருக்கு வாசிங்க. ரைட். அப்போ கர்த்தர் இந்த ஒன்றும் அறியாத ஞானம் இல்லாத இந்த பாமர மக்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம மூதாதையர்கள்லாம் படிக்காத கை நாட்டுகள் தான். ஆனா நம்முடைய தகப்பன் தாய்மார்கள் படிச்சாங்க. அந்த அறிவை அவங்களுக்கு யாரு கொடுத்தது என்றால் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு யார் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுவுமே நம்ம சுய அறிவு இல்லை. அதான் வேதத்துல அழகா வசனம் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தினார். ஒன்றுமே அறியாத இந்த எகிப்திய பிள்ளைகளை கர்த்தர் ஞானம் தந்து அவர்களை அந்த கூடாரத்தை கட்ட அவங்க என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுத்துறார். இவங்க கூடாரத்தை கட்டும் பொழுது இவங்க கிட்ட இருக்கிற அந்த நேர்மை ரொம்ப முக்கியமானது. அதுதான் பொறுப்பு, அதுதான் பொறுப்பாண்மை. அவங்க என்ன பண்றாங்களா? வாசிங்களேன், அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே வேலை செய்கிற அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தது ரைட். இந்த 2 வேலை செய்கிற இந்த நபர்களும் மோசையும் ரொம்ப அழகான விஷயத்தை செய்யறாங்க. தேவையான பொருளை விட அங்க காணிக்கை அதிகமா வந்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க?
வேண்டான்ட்டாங்க. உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நீங்க 40 வருஷம் உயிரோடு இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம். என்னைக்காவது கர்த்தரிடத்துல ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், இனிமேல் வேண்டான்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போமா? கர்த்தரிடத்துல ஆண்டவரே போதும், எனக்கு எனஃப், எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம். எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம் நம்ம கர்த்தரிடத்துல என்னைக்காவது சொல்லியிருப்போமா? கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு வந்தாலும் வேணும் 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 என்ன பண்றோம்? வாங்கி வாங்கி நிரப்பிக்கிறோம். ஆனா கர்த்தர் இங்க இந்த 2 நபர்களை கொண்டு நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? அந்த போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு தேவை. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனா என்னைக்குமே நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்றது கிடையாது, சந்தோஷப்படுறதே கிடையாது. இல்லாதவைகளை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஒரு முடி வெட்டுறவர், ஒரு பார்பர், அவர் ரொம்ப கண்டென்ட்டானவர், ரொம்ப போதும்னு நினைக்கிறவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுதினத்துல எவ்வளோ வருதோ அதை வச்சு சந்தோஷமா வாழக்கூடிய நினைக்கிறவர். ஒரு நபர் என்ன பண்றாரு, இவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு 99,000 ரூபாயை கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறாரு? 99,000. இப்போ இதை வாங்கிட்ட இவரு எதுக்காகன்ற இதில் நீ வச்சுக்கோ, நீ உனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோன்றார். ரைட்டா? இவர் இதை வாங்கி வச்சுக்கிட்டார். அதுவரையில இவர் சேர்த்து வைக்கிற எண்ணமே கிடையாது. இந்த நபர் கொடுத்த காசை வாங்கி வச்சிட்டார். ஒரு நாள் இவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னா, இந்த 99,000 நான் என்ன பண்ணோம், ரவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால அன்னைக்கு என்ன பண்றாரு, சேர்த்து வைக்கிறார். இந்த 99 என்ன பண்ணிட்டாரு, ரவுண்ட் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, இது பத்தாது, இன்னும் என்ன பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு. அதுவரையிலே போதும் போதும்னு இருந்தவர் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இருந்த அந்த நிம்மதியான வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, 99 கிளப்னுவாங்க. என்னது 99 கிளப்? நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிறத வைக்க நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. என்னைக்கு இல்லாததை நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத விஷயத்துக்காக நம்ம சுரண்ட ஆரம்பிக்கிறோமோ, ஓட ஆரம்பிக்கிறோமோ, கடைசி வைக்க நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஓடிட்டே தான் இருக்கணும். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் ரிட்டையர்மெண்ட் எதுக்குன்னா, போதும் நீ வேலை செஞ்சது போதும், வீட்டில் ரெஸ்ட் எடு. ரிட்டையர்ட் ஆகிட்ட அப்புறம் கூட என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு ஓடினே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர், ஐயோ இந்த கவர்மெண்ட் வந்துச்சு 58 இவங்க என்ன பண்ணுவாங்க, 60 ஆக்குவாங்க. இன்னொன்று கவர்மெண்ட் வரும், அடாடா இவங்க என்ன பண்ணணும், 60 62 ஆக்கணும். ஆயர்கள் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க. முதல்ல 60 இருந்தது, அப்புறம் 65 ஆகினாங்க, இப்போ 67 ஆகுறாங்க, இப்போ 70 ஆக்கணும்ன்றாங்க. நான்லாம் விட்டா போதுண்டா அப்படின்னு இருக்கிற. அப்போ நமக்கு அந்த போதுன்ற எண்ணமே நமக்கு என்ன இல்லை, இல்லை. கடவுள் போதும் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறார். அடுத்தது இன்னைக்கு வாசித்த பிலிப்பியர்ல ரொம்ப அழகான வசனம் ஒன்று இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க 2 பேரை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒன்னு பவுல், இன்னொன்னு பிலிப்பு திருச்சபை பத்தி பார்க்கிறோம். என்னை விசாரிப்பதற்கு நீங்க என்னை விசாரிப்பதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு, பிலிப்பிய நண்பர்களுக்கு லெட்டர் எழுதுறார். அடுத்தது வாசிங்க. பவுலுடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப பெரிய அறிவாளிங்க. அவர் யாருக்கிட்ட படிச்சார் தெரியுங்களா? கமாலியன் கிட்ட படிச்சார். இந்த கமாலியன் அப்போஸ்தலர்ல வராரு. அவர் அந்த பிரதான ஆசாரியருக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர். அவருக்கு அரசாட்சியில நல்ல அவருக்கு வாய்ஸ் இருக்கு. மிகப்பெரிய ஞானி அவர். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ இவங்களுக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு மனிதர் தான் இந்த கமாலியன். அந்த கமாலியனுடைய பாதத்தில் படித்தவர், யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் இருக்கக்கூடிய அறிவாற்றல் நிறைந்தவர், பணக்காரர், எல்லா வசதியும் கொண்ட அந்த பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் நாடோடியாக ஒன்றுமே இல்லாதவராக மாறுகிறார். தன்னுடைய எல்லாவற்றையும் இயேசுவுக்காக என்ன பண்றாரு, குப்பை என்றும் நஷ்டமாக எண்ணிக்கொள்ளுகிறார். இந்த பவுல் என்ன சொல்றாருன்னா, என் மேல நான் குறைச்சல்னால புலம்புறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லாவற்றிலும் வாழ எனக்கு தெரியும் சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வு நிலையை அழகா சொல்றார். வாசிங்க பாருங்க. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய். இன்னைக்கு நம்ம மனரம்யமா இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நான் மனரம்யமா இருக்கிறேன்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வீட்டில் போய் புலம்ப கூடாது, இது இல்லையே அது இல்லையே. நிறைய கணவர்மார்கள் சிரிக்கிறாங்க. அல்லேலூயான்ற வீட்டில் வந்தா என்ன பண்ற, நீ
புலம்பிட்டே இருக்கிற, எதுக்கு எடுத்தாலும் புலம்பல். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாருங்க, அவரும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி, அவங்க எப்ப பாரு புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசலன்னு வச்சுக்கலாம், ஐயோயோ இவங்க கிட்ட பேசவே கூடாது, ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. அவங்க மாமியார்ல இருந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் பத்தியும் நம்ம கிட்ட புலம்பிடுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில என்னன்னா, அந்த மனரம்யமாய் வாழ்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. எது கேட்டாலும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் நம்ம ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்க, வியாகுல மாதா, ஏன் புலம்பிட்டே இருக்கிற, அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, எல்லா சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கிறேன், மனரம்யமா இருக்கிறேன். நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு சுகர் வரும், அடுத்தது பிபி வரும். என்னது, ஒன்னு சுகர் வரும், இன்னொன்னு பிபி வரும். அதனால என்ன சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை 4 கெட்ட வார்த்தையில திட்டினா கூட சிரிச்சுட்டே இருங்க, காண்டா அவன் போயிடுவான். உங்களை யார் கோவப்பட்டாலும் சிரிங்க, ஏன்னா சிரிக்கிறது உங்க உடலுக்கு நல்லது, எதிரில் இருக்கிறவனுக்கு கெட்டது. இவனா பைத்தியமா, எவ்வளவு சிரிச்சாலும் என்ன பண்றான், எவ்வளவு திட்டாலும் என்ன பண்றான், சிரிக்கிறான். பவுல் அதான் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருங்க, மனரம்யா. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அடுத்தவன் காண்டாகணும், அந்த அளவுக்கு சந்தோஷமா இருங்க. வீட்டுல சோறு தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெளியில எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. அதான் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். வரும் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை, இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் காட்டுங்களேன். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அவங்கவுங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுக்கு அவங்க எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வேற வேற இருக்கும். என் பிரச்சனை தான் பெருசு நம்மள சொல்ல முடியாது, நம்மளை விட பிரச்சனை பெருசா வச்சிருக்கிறவன் இருக்கிறான். அதனால இந்த பிரச்சனைகளும் இந்த கண்ணீரை போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமா இருங்க. அடுத்தது வாசிங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அழகா சொல்றார் பாருங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனையும் நிரந்தரம் அல்ல. ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. போன வாரம் பலவீனமா இருந்தீங்க, வாழ்க்கை ஃபுல்லா பலவீனமா இருக்க போறது. அடுத்த வாரம் சுகம் வந்துட போகுது. போன மாசம் வேலை இல்லாம இருந்தது, இந்த மாசம் வேலை வரப்போகுது. அந்த துன்பம், அந்த துயரம் என்பது நிரந்தரம் கிடையாது. எதுதான் நிரந்தரம்? கடவுள் தான் நிரந்தரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா, கடவுள் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை சந்திப்பார், என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். அந்த விசுவாசம் முக்கியமானது. 7 மாசம் முடியல, 8வது மாசத்துல முடியாதுன்னு நினைக்காதீங்க. 8வது மாசத்துல என் தேவன் முடித்து காட்டுவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. என் தேவனால் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னால் நடக்கும். அவர் எல்லாவற்றையும் செய்வார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏனென்றால் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. என்னை நான் நம்புகிறவர் என்னார் என்று நான் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேலில் பற்றுதலாய் இருப்பது நல்ல. ஏங்க, உலகத்தான நம்பாதீங்க, இயேசுவை நம்புங்க. என் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறேன், கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களா ஆண்டவருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். பவுலுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்திட்டே இருக்கிறார், கர்த்தர் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறார். நேற்று எனக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு நெருக்கமான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்னா ஒரு அந்த அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள். அவர் கூட நிறைய பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறேன். அவரை நிறைய இடங்களில் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். அவருடைய புத்தகம் ஒன்று, சின்ன சின்ன வெளிச்சம் அப்படின்ற புத்தகத்தில் அவர் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இதில் அவர் நல்ல, நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு தகவல் சொல்லி ஒரு கதை சொல்லி அவர் பேசுவார். அவரோட அந்த பட்டிமன்றங்களை பேசும்போது எனக்கு இந்த சின்ன சின்ன கதைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அவர் அழகாக எழுதியிருக்கிறாரு, நான் படிக்கிறேன் பாருங்க. வறுமை தந்த வலி, பொறாமை தந்த ரணம், சூழ்ச்சியால் ஏற்பட்ட காலம், உதட்டில் புன்னகையோடு உள்ளத்தில் பகையோடு வலம் வந்த மனிதர்கள், என் முதுகு பின்னார் என்னை சிறுமைப்படுத்திய பேசிய சந்தோஷப்பட்ட உறவுகள், இந்த வலிகளோடு தான் என் வாழ்வு. வேலை இல்லாததன் வலி எனக்கு தெரியும், தொடர் தோல்வியால் ஏற்பட்ட வலி எனக்கு தெரியும்.
தூக்கிவிட உதவி இல்லாததால் ஏற்பட்ட வலி எனக்கு தெரியும். பணம் இல்லாததால் வலி எனக்கு தெரியும். குழந்தை இல்லாததால் எனக்கு ஏற்படுகின்ற வலியும் எனக்கு தெரியும். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வலி என்று இறைவிடம் கேட்டேன். கடவுள் சிரித்து கொண்டே சொன்னார், அடப்பாவி, இவை யாவும் வலிகளா? இவை எல்லாம் உன்னை செதுக்கின உளிகள்னார். என்னது? நீ எதெல்லாம் வலிகள்றியோ அதெல்லாம் உன்னை செதுக்கின உளிகள். உன் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நம்ம படுகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் இன்னைக்கு உங்களை ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுல, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எது வந்தாலும் தாங்கிக்கலாம்னு ஒரு மனப்பான்மை எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்து நம்ம பட்ட வேதனைகள், வலிகள், அவமானங்கள். அப்ப இதுதான் என்னை மோல்ட் பண்ணிருக்கு, என்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதெல்லாம் என்னை கடவுள் உருவாக்கி இருக்கிறாருங்க. தங்கம்லாம் சாதாரணமா கிடைக்காது. அது எவ்வளவோ அந்த நெருப்பை தாங்குகிறதோ அவ்வளோ அதுக்கு மதிப்பு கூடும். அது போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் படுகிற வேதனைகள், உபத்திரங்கள் உங்களை மாற்றி ஒரு தலை சிறந்த நபராக, ஒரு உயர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. அதனால இந்த வலிகளை வலிகளாக பார்க்காதீங்க. கடவுள் உங்களை ஒரு பொருளாக செதுக்கி கொண்டிருக்கிறார். உங்களை படைத்தவர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நான் 1ஆம் தேதி sermonல நான் சொன்னேன், நீங்க இந்த பூமியில ஆக்சிடென்டா இல்ல, நீங்க ஏதோ விபத்துனால பிறக்கல. கடவுள் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை படைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பூமியில நீங்க எல்லாருமே ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறீங்க. நிறைய நேரத்தில் அந்த திட்டங்களை நம்ம மறந்து நம்ம யோசிக்கும் போதுதான் இந்த சூசைடு, மரணம், தற்கொலை என்ற எண்ணங்கள் கிடையாது. ஒவ்வொரு தற்கொலைக்கு பின்னாடி அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் தான் இருக்கிற. அந்த நம்பிக்கையை நீங்க விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் மாத்துவார். ஆமென். எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது, எந்த உபத்திரவும் நிரந்தரம் கிடையாது, எந்த பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது. எல்லாவற்றையும் ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. பவுல் அதான் சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க கடைசியா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போன வாரம் அந்த 1ஆம் தேதி சோமன் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. எதுவுமே நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு நான் போனேன். இந்த சர்மனை கேட்டேன், என் மனசை கர்த்தர் மாத்திட்டாரு. ஐயா, அந்த சர்மனுக்கு நன்றி. நான் உண்மையில ஒரு 3-4 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதுதான் முக்கியமான. உங்க இருதயத்தை மாற்றுறது மட்டும் இல்ல, உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும். அடுத்ததாக வாசிங்க அந்த வசனத்தை. ரைட். என்னோடு இந்த உபத்திரவத்தில் நலமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அடுத்தவங்க கிட்ட பேசுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்க உறவுகள் கிட்ட பேசுங்க. அவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியுது கிடையாது. நிறைய நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம். நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னவென்றால், அடுத்தவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது கிடையாது. அவங்க வெளியில நல்லா இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம். அவங்க கூட பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவங்க இடத்துல அவங்களுக்கு துணையா நில்லுங்க. ஏன்னா இங்க அதுதான் நடக்குது. பவுலுடைய உபத்திரவத்துல கூட யார் நிக்கிறாங்க? பிலிப்பு பட்டண திருச்சபையார் நிக்கிறாங்க. அதுதான் பவுல் சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டு. இன்னைக்கு அதுதாங்க பிரச்சனை. அடுத்தவன் கஷ்டப்படும் போது தள்ளி நின்று வேடிக்கை பார்க்காதீங்க. அடுத்தவன் ஒரு பிரச்சனையில இருக்கிறான்னா அதை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசுங்க, அவங்க கூட உடன்படுங்க. அடுத்தவர்களை தூக்கி விடுங்க. நீங்க அடுத்தவர்களை தூக்கி விட்டால்தான் உங்களை ஒருவர் தூக்கி விடுவார். நீங்க அடுத்தவர்களை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஒருத்தர் அழிச்சிருவார். அதான் சொல்றாரு, அந்த சகோதரத்துவம்ன்றது ரொம்ப முக்கியமானது. கடவுள் இந்த பூமியிலே நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு என்றால், உன்னை போல். அப்படின்னா அடுத்தவன் அழியும் போது, அடுத்தவன் வேதனைப்படும் போது, அடுத்தவனுடைய துயரத்தை என் துயரமாக எடுத்துக்கொள்ளணும். 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி எல்லா ஆயர்களும் உடைக்கப்பட்டோம். அருமையான ஆயருடைய மகள் விபத்துல இறந்து போகிறார். எல்லா ஆயர்களும் அன்னைக்கு இரவுல இருந்து 2 நாள் அங்கதான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம்.
பொதுவாக ஆயர்கள் அழுவ மாட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆயருடைய குடும்பத்துல ஒரு குழந்தை இழப்பு என்பது யாருமே பார்த்ததில்லை. அன்னைக்கு பாட்டு ஒண்ணு பாடினாங்க. இன்னைக்கு அந்த பாட்டு பாடணும்னு யோசிச்சோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையால். எத்தனை முறை அந்த பாட்டை பாடியிருப்போம், எத்தனை திருச்சபைகள் ஆராதனை நடத்திருப்போம். ஆனா ஒரு ஆயருடைய குழந்தைய கடவுள் காப்பாத்தாம போயிட்டாருன்னு ஒரு வலி. அப்போ அந்த ஒரு 2 வாரமாவே உண்மையிலே ரொம்ப கடினமான சூழ்நிலை எல்லாருக்குள்ளாக. கடவுளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம், கடவுளுக்காக குடும்பத்தை பார்த்துக்காம, குடும்பத்துக்கு கூடிய காரியங்களை செய்யாம, திருச்சபை ஊழியம்னு ஓடுறோம். ஆனா நம்முடைய ஆயருடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு வருத்தம். இன்னொன்னு, அந்த குழந்தை அந்த ஆயருடைய குழந்தை இல்ல, ஒவ்வொரு ஆயருடைய குழந்தையாக பார்க்கிறோம். இப்ப நம்ம குழந்தை இழந்து போச்சுன்ற ஒரு வலி, கண்ணீர். அப்போ கடவுளிடத்துல கேள்விகளை எழுப்புறேன், ஏன் கடவுளே இப்படி நடக்குது? ஒரு புறத்துல அடுத்த முறை போய் அந்த ஆயர் போய் பிரசங்கம் பண்ணணும்ல, கடவுள் பார்த்து பாருங்க, கடவுள் காப்பாத்துவாருங்க, என் பிள்ளையே கடவுள் காப்பாத்தல, எப்படிங்க நான் போய் சொல்ல முடியும்ன்ற ஒரு உளவியல் கேள்வி இருக்கிறதுல. அப்போ பிரசங்கம் பண்ணும்போது விக்டர் மனோவாயர் ஒரு வார்த்தையை சொன்னார், எல்லாவற்றிலும் நாம் உபத்திரவப்படுவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். வாழ்வுல மட்டும் ஊழியக்காரர்களை கர்த்தர் தகுதிப்படுத்தல, இழப்பிலும் கடவுள் நம்மளை என்ன பண்றாரு? அப்ப இந்த இழப்பு நம்ம என்ன பண்ணிருக்கு? நம்மை உருவாக்குறது. ஒரு இழப்பு, அடுத்தவருடைய இழப்பு வரும்போது அந்த இழப்பை நம்ம எப்படி பார்க்கணும்ன்றத நம்மை பலப்படுத்துகிறது. அப்ப இழப்பின் வகையில நம்மளை கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆயருடைய பிரச்சனைன்னு இல்ல, அது நம்மளுடைய பிரச்சனைன்னு இன்னொரு ஆயர் போய் நிக்கிறோம்ல, அதுதான் திருச்சபைக்குள்ளேயும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இழப்பு அந்த குடும்பத்தின் இழப்பு அல்ல, அது திருச்சபையின் இழப்பு. இன்னைக்கு வயநாட்டுல ஒரு பிரச்சனை. எத்தனை பேர் அந்த வயநாடுக்காக ஜெபம் பண்ணீங்க? பல்லாயிரம் குடும்பங்கள் இழந்து போயிருக்கிறாங்க. மிருக ஜீவன்கள் அப்படியே தூங்கிட்டு இருந்தவங்க தூக்கத்துல இறந்து போயிருக்கிறாங்க. குடும்பத்துல யாருமே இல்லாத தவிக்கப்பட்ட சூழ்நிலை. நிறைய பேருக்கு இது என்னவா இருக்கு? செய்தி. ஆனா அது நம்முடைய குடும்பத்தில் நடந்திருந்தா, அப்ப மற்றவர்களுடைய உணவுகளை நம்முடைய உணவுகளாக நம்ம ஏற்றிருக்கணுமே. நம்முடைய குடும்பத்துல ஒருத்தவங்க நிலச்சரிவில் இறந்து போயிருந்தா, அப்ப அவங்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டுருப்போல, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிருப்போல. எத்தனை பேர் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்? எத்தனை பேர் அந்த உறவுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்? எத்தனை பேர் அவங்களுக்காக நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு யோசித்தோம்? அங்கே ஏதோ நடக்குதுங்க, அப்படி கிடையாதுங்க. அதுவும் ஒரு உறவு தானே. அப்ப அடுத்தவர்களுக்காக பரிதவிக்க, அடுத்தவர்களை தூக்கி விடுவது தானே அந்த பொறுப்பு. உன்னை போல் பிறரை நேசின்றாரு. அந்த கேரளால வயநாட்டுல இறந்து போனவனும் என்னை போல் நேசிக்கப்பட வேண்டியவன் தானே. அவனை ஏன் நான் நேசிக்காமல் போனேன்? அவனுடைய இழப்புல ஏன் என்னுடைய உணர்வுகள் வெளிப்படாமல் போச்சு? கேள்வி இருக்குல்ல. அதுதான் பவுல் நம் முன்பாக எடுத்து வைக்கிறார். அடுத்தது வாசிங்க. மேலும் பிலிப்பியர்களே 18 வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிற்று. பவுல் அழகா சொல்றார், நான் திருப்தி. அந்த ஒரு எண்ணம் தாங்க வேணும் உங்க வாழ்க்கையில். அடுத்தவர்களுக்கு தூக்கி விடுவதனால தான் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? திருப்தி ஆகும். நீங்கள் பணத்தை சேர்த்து வைப்பதனால உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்காது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து பாருங்களேன், அங்கதான் உங்களுக்கு அந்த திருப்தி. அடுத்தவர்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அங்கதான் அந்த திருப்தி. அடுத்தது அந்த போதும் என்கின்ற எண்ணம் வருகிறது பாருங்க, அங்கதான் அந்த திருப்தி. நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியை நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். ஏற்கனவே நான் இந்த ரீரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட்ன்ற கான்செப்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை புரியாதவங்களுக்கு மறுபடியும் நான் ஒரு முறை சொல்லுகிறேன். பொதுவாகவே இது என்னது? இந்த லூக்கா 19:11 வருகிறது. தாளந்து பொதுவாகவே நம்ம என்ன யோசிப்போம்? அந்த 5 10 ஆக்குனவன் நல்லவன். 3 அது என்னென்ன வருது பாருங்க, அதுல வாசிங்க. 5 2 1 5 10 ஆக்குனவன், 2 4 ஆக்குனவன் அப்படின்னு. ஆனா நம்ம ரீரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னும் போது, மறு வாசிப்பு செய்யும் போது நமக்கு ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் வட்டிக்கு கொடுக்க சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது இவனுடைய பதில் ரொம்ப முக்கியமான பதில். என்ன பதில் சொல்றாப்புல? அந்த ஒரு தாளந்து வாங்கினவர், அதை வாசிங்க. காசு கடைகளில் வைக்கவில்லை. ரைட். அடுத்தது இப்ப கேள்வி, கடவுள் வட்டிக்கு
விட சொல்லியிருப்பாரா ஒரு கேள்வி. இப்போ இந்த பொறுப்பை பற்றி பேசும்போது இதை நான் வேற ஆங்கிளில் நான் யோசிக்க சொல்கிறேன். நம்ம பொதுவாக ட்ரெடிஷனலாக யோசிக்கிறது என்னன்னா தாளந்தை டபுள் ஆக்கணும். இப்போ நான் இதை வேற கான்செப்டில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு தாளந்து வாங்கினவன், வாசிங்க, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விளைவிக்காததை அறுக்கிறவரும் கடினமுள்ள மனிதன் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப இங்க இவர் பேசுகிறது உலகத்துடைய எஜமானனை பத்தி பேசுறார். ஒருத்த விதைக்கவே இல்லை, அவன் அறுத்துக்கிறான் அப்படின்னா மற்றவனுடைய உழைப்பை அவன் சுரண்டி எடுத்துக்கிறான், மற்றவனுடைய உழைப்பை அவன் தனதாக்கி கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட மோசமான எஜமானனை பத்தி இவன் பேசுகிறான். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்கன்னா இவன் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது வாசிங்க. ரைட். இவரை பொறுத்த மட்டும் மற்றவருடைய பொருளை தனதாக்கி கொள்ள விரும்பல. அடுத்தது, அவர் அநியாயத்துக்கு வட்டிக்கு விட விரும்பல. அவர் என்ன பண்றாரு, நீ என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்த, நான் பத்திரமா பார்த்து அதை திருப்பி என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த பாவத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், உடன்பட மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க உலகத்துல வாழும் போது நிறைய வேலைகளை இந்த உலகம் நம்மை தவறாக வாழ கற்றுக் கொடுக்கும். லஞ்சம் வாங்கு, என்னது லஞ்சம் வாங்கு, பொய் கணக்கு எழுது, நீ வேலை இருக்கிற இடத்துல இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்துக்கோ, அது தப்பு கிடையாது. உன் முதலாளியை என்ன பண்ணு, ஏமாற்று. நீ வேலை செய்யற இடத்துல உன்னுடைய நிறுவனத்தை என்ன பண்ணு, ஏமாற்று. நீ வட்டிக்கு விடு, அதிக லாபம் பாரு, ஒரு பொருள் விற்க வேண்டிய விலையை விட அதிகமா வித்துக்கோ, மற்றவருடைய நிலத்தை எடுத்துக்கோ, ஏமாந்துக்கிறவன சுரண்டிக்கோ. ஏமாத்துறவன் தான் இங்க பெரியவன், ஏமாத்துறவன் தான் பணக்காரன், இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனா இந்த உலகம் கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும், எதிர்த்து நிற்கணும். ஏனென்றால் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் வருமானத்தில் 1% கூட அது லஞ்சம் வாங்கினதாகவோ பொய் கணக்கு எழுதுனதாக இருக்கக்கூடாது. நான் வாங்குற பணத்துல ரத்த கரை இருக்கக்கூடாது, அடுத்தவங்க சுரண்டல் இருக்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நியாயமானதாக நல்ல முறையில் சம்பாதித்ததாக இருக்கணும். நான் தவறான வழியில் தவறான முறையில் நான் சம்பாதிப்பது என் தலைமுறைக்கு அது சாபம். அது கர்த்தருக்கு எதிரான பணம். ஒன்னும் இல்லை, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் வாங்கின காசு என்ன பண்ணப்பட்டது, அது ஒரு நிலம் வாங்கினாங்க. அந்த நிலத்துக்கு பேர் என்ன, ரத்த நிலம், அக்காலத்தம்மா, கரெக்டா? அப்போ நீங்கள் பொய் சொல்லி ஒரு பணத்தை சம்பாதிப்பீர்கள் என்றால் அந்த பணத்தில் நீங்கள் ஏமாற்றினவருடைய ரத்தம் இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமை சொல்லுவாங்க, நாய் வித்த காசு ஆனா மீன் வித்த காசு நாரும் அப்படின்னுவாங்க. இது ஏன்னா நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சான். அப்ப நான் ஒருவனை ஏமாற்றினால் நான் ஏமாற்றப்படுவேன். அப்ப என்னுடைய வருமானத்தில், என்னுடைய செயல்பாடுகளில், என்னுடைய சம்பாதியத்தில் நான் உண்மையா இருக்கணும். இதுதான் மூணாவது. அப்ப முதல் குறிப்பு நான் சொன்னது என்னவென்றால், உங்களுக்கு போதும் என்கின்ற எண்ணம் வேணும். இரண்டாவது குறிப்பு, அடுத்தவர்களை நாம் தூக்கி விட வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவது குறிப்பு, நான் செய்கின்ற எல்லாவற்றிலும் நேர்மையாக செய்ய வேண்டியதாக. சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் எனக்கு கணக்கு கேட்பார், கர்த்தர் என்னை விசாரிப்பார், கர்த்தர் என்னை ஒரு நாளிலே நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். தானியேல்ல சொல்றார் பாருங்க, மென்னே மென்னே தெக்கேல் பாசின் அப்படின்னா அர்த்தம், நீ தராசில் நிற்க வைக்கப்பட்டும் குறைவாக காணப்பட்டாய். அப்ப கடவுள் என்னை நியாயத்திற்கும் போது நான் குறைவானவனாக இருக்கக்கூடாது, நிறைவானவனாக இருக்கணும், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். பல நேரத்தில் நம்மளை எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, எல்லாம் ஏமாத்துறாங்களா, எல்லாம் ஓபி அடிக்கிறாங்களா, எல்லாருமே உண்மையாக உழைக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் கஷ்டப்படுற, நீ மட்டும் ஏன் எக்ஸ்ட்ராடினரியா போய் உழைக்கிறேன்னா, மனுஷங்க பார்க்குறாங்கன்னு நான் செய்யல, கடவுள் பார்க்கிறார். கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பொறுப்பை என்னிடத்தில் அவர் கேட்பார். அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கும் போது உண்மையுள்ளவனாக இருக்கணும், நீதி உள்ளவனாக இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்றவனாக இருக்கணும். எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ணிட்டு போயிடலாம் கிடையாது. கடவுள் எனக்கு இந்த பொறுப்பை ஒரு காரணத்துக்காக கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி அவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பாட்டு பாடுறோமே, என்ன பாட்டு, மகிழ்வோம் மகிழ்வோம்ல, என்னை நம்பி அவர்
சொந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை, ரைட், அந்த பொறுப்பினை நாம் பாதுகாக்கிறவராக, அதை உண்மை உள்ளவர்களாக நாம் கொண்டு செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த பொறுப்பு பெருசோ சின்னதுங்க, அது பணம் சார்ந்ததோ, பொருள் சார்ந்ததோ, உறவு சார்ந்ததோ, இல்லை அன்பு சார்ந்ததோ, அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவற்றில் நாம் உண்மை உள்ளவர்களாக, கணக்கில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கணக்கு கேட்பார். அந்த ஒரு எண்ணத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோமாக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா பொறுப்புகளும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீர் எங்களிடத்திலே கணக்கை கேட்கிறவராக இருக்கிறீர். அந்த கணக்கை கேட்கும் பொழுது நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை சார்ந்து உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாக எங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியம் எங்களுக்குள்ளாக இறங்கி கனிகளை கொடுக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.